வணக்கம். இன்றைக்கு சமூக நீதி அமைச்சராக இருக்கிற வன்னியரசு அவர்களுடைய வெற்றிக்கு திமுகவினுடைய உழைப்பு அளப்பரியது. அந்த வெயில் நேரத்தில, அந்த கடுமையான அந்த வெயில் நேரத்தில, அந்த பரப்புரையில அவருக்கு உடல்நலம் சரியில்லாம போகுது. இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய தொகுதிக்கு போகாம அ வன்னியரசுக்காக அ ப பரப்புரையில ஈடுபட்டு, அவர் வெற்றி வாய்ப்புக்கு தன்னுடைய பங்களிப்பை, அளப்பரிய பங்களிப்பை அந்த நேரத்தை ஒதுக்கி குடுத்துருக்காரு. வெற்றி பெற்றோம். இன்னைக்கு நீங்க அமைச்சர் ஆகிட்டீங்க. இல்லன்னு சொல்லல. ஆனால் கடந்த காலத்த நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. வன்னியரசு அவர்கள் ஒரு முறை இலங்கையில நடந்த அந்த இனப்பிரச்சனை, இனப்படுகொலை, தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டத கண்டித்து, அந்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில நிறுத்தி, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம் தொடங்கி, கையெழுத்து வாங்குவதற்காக விஜயிடம் சென்றபோது, விஜய் என்ன சொன்னாரு, "நாட் அட் ஆல் நோ இன்ட்ரெஸ்ட்" அப்படின்னு சொன்னதாக வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவரு நாட் அட் ஆல் நோ இன்ட்ரெஸ்ட் என்று விஜய் சொன்னது போல, அவங்க அப்பா சந்திரசேகரும் அதே மாரி சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் தமிழ் இனத்தின் மீதோ, தமிழ் மொழி மீதோ, தமிழ் நாட்டின் மீதோ அவருக்கு எள்ளளவும் பற்றோ, பாசமோ இல்லை. அவர் ஒரு நடிகர். அவர் வணிகர். அவர் ஒரு அரசியல் வியாபாரி. அவர் சினிமாவுல டெபாசிட் போனதால, இங்க அப்படியே நிழலுக்காகவும், வெயிலுக்காகவும் இப்படி ஒரு அரசியலுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதத்தான் நாம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. ஆகவே, மதிப்பிற்குரிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள், அந்த பாரதிதாசனுடைய அந்த அயலக படிப்புக்கான அந்த படிப்புச் செலவை உடனடியாக நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலம் நாங்க கேட்டுக்கிறோம். இது மக்கள் கேட்க சொல்றாங்க. இது மக்களுடைய பதிவாக நாங்க இதில பதிவு வச்சிருக்கிறோம். மிக்க நன்றி.